ஹாப்பியாக இருப்போம். நம்ம படுற கஷ்டத்தை படுவோம், உழைக்கிற உழைப்பை கொடுப்போம். அது ஒரு தனி ட்ராக்கு. அதற்காக அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் நாம் ஏன் இழக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை இந்த மிதுன ராசி, மிதுன லக்ன ஆண்கள் அணுகுவதை போல வேற யாராலுமே அணுக முடியாது. எதிலுமே ஒரு நகைச்சுவை, எதிலுமே ஒரு ஹாஸ்யம், எதிலுமே ஒரு நக்கல், நையாண்டி இருக்கும்போது, அந்த கஷ்டத்தை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. இப்படித்தான் அன்னைக்கு போனேன், பெருசா ஏமாத்திட்டான்ப்பா, 10,00,000 போச்சு. அப்ப 10,00,000 போச்சுங்கிறத எப்படி ஒரு மனிதனால் அப்படி சொல்ல முடியும்? அதற்கான ரணத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா சொல்லும்போது அப்படி சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையிலே கஷ்டப்பட்டு சொல்றாரா? இல்ல உண்மையிலே அது ஒரு பெரிய இஷ்யூவா இல்லையான்னு நமக்கே சந்தேகம் வந்துரும். அவங்க வாழ்க்கைய அப்படிதான் பார்க்குறாங்க. தன் குடும்பத்தில் தனக்கு நடக்கக்கூடிய அநீதிய கூட அவங்க அந்த காமெடியாவே சொல்லுவாங்க. ஏன்னா, இது ஒரு காற்று ராசி. இந்த காற்று என்ன பண்ணும்? காற்ற அடைச்சு வச்சீங்கன்னா, அதுவே ஒரு மிகப்பெரிய பிரஷர் தான் இல்லையா? அப்படியே பலூன் மாரி உடைஞ்சு பலூன் உடையும்போது எவ்வளோ பெரிய சத்தத்தோட உடையுது. சாதாரண பலூன்